2014 ஆண்டு மெல்பர்னில் ஸ்தாபிக்கப்பட்ட இ-கல்வி சேரிட்டி கடந்த 10 ஆண்டுகளாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகம், புத்தளம் மற்றும் அம்பாறை பிரதேசங்களில் வாழும் பாதிக்கப்பட்ட அல்லது பின்தங்கிய நிலையிலுள்ள மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு செயல் திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. இவற்றுள் மைண்ட்ஃபுல்னஸ் எனும் செயலமர்வு ஒரு சிறப்பு அம்சமாக அமைகிறது. மைண்ட்ஃபுல்னஸ் என்கின்ற இந்த தனித்துவமான செயலமர்வு என்னென்ன நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று இதன் வளவாளர்கள் இப்படி விளக்குகிறார்கள். மிக தரமான ஆசிரியர்களை வழங்குகின்ற வேளையிலும் கூட எல்லா வளங்களும் மாணவர்களுக்கு கிடைத்தும் கூட மாணவர்களுடைய அடைவுகள் அவ்வளவு தூரம் திருப்தியற்ற ஒரு நிலையிலேயே தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதற்கு காரணம் மாணவர்கள் அக அமைதி குறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் அவதானித்த மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் சென்று கொண்டிருந்த ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த மாணவர்களுடைய அக அமைதி என்ற விடயத்தை அவதானித்தோம். எவ்வாறு சுயமாக கற்பது என்பதிலே அவர்களுக்கு போதிய தெளிவு இருக்கவில்லை. பிள்ளைகளிலே பெருந்தொகையானவர்களுக்கு தாம் எதிர்காலத்திலே என்னவாக வரப்போகிறோம் என்ற சொந்த தொலைநோக்கு அவர்களிடம் இல்லை. அக அமைதி, சுய கற்றல், சொந்த தொலைநோக்கு, இந்த 3 விடயங்களும் மாணவர்களுக்கு தனிப்பட போதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். கல்வியல் மற்றும் உளவியல் ரீதியான விஷயங்களை மாணவருக்கு உட்புகுத்துவதன் மூலம் அவர்களுடைய வாழ்வியலிலும் அடையும் மட்டத்திலும் மென்மேலும் பல அபிவிருத்தி விடயங்களை காணலாம் என்ற நோக்கோடு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். அந்த வகை 2018ஆம் ஆண்டு மைண்ட்ஃபுல்னஸ் என்ற பெயரோடு இந்த நிகழ்ச்சி திட்டம் எங்களோட வலயத்திலே 2ஆம் நிலை பாடசாலைகளில் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அந்த வகையிலே மாணவர்களுடைய தரம் 11 கற்கிற மாணவர்களுடைய அடைவு மட்டங்களில் மிக குறைபாடான அடைவுகள் காணப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவர்களுடைய அந்த அடைவுகளை கூட்டுவதற்கும் வாழ்க்கை திறன்களை விருத்தி செய்வதற்குமாக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் பல விடயங்களை உட்புகுத்தி அவர்களுடைய உடல் உள்ள விருத்திக்கேற்ப நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தியிருந்தோம். கற்றல் அடைவுகளிலே மிகவும் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுடைய பாடசாலைகளை இனங்கண்டு சுமார் 30 மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மொடியூலை நாங்கள் உருவாக்கி அதற்கூடாக நாங்கள் இப்பொழுது இந்த செயற்பாட்டை செய்து கொண்டு வருகிறோம். அக அமைதி மேம்பாட்டின் மூலமாக சுய கற்றலை விருத்தி செய்து மாணவர்கள் தமக்கான சொந்த தொலைநோக்கை உருவாக்குதல் என்கின்ற தலைப்பிலே தான் நாங்கள் இந்த தொடர் செயலமர்வுகளை இலங்கை முழுவதும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். மனதை ஒருநிலைப்படுத்துவது, பல்வேறு கவனக்கலைப்பான்கள் இருந்தாலும் தாங்கள் அக நிறைவோடு வாழ்வது எவ்வாறு என்று நாங்கள் போதிக்கின்றோம். சுயமாக கற்பதற்கு, செல்ஃப் ஸ்டடி செய்வதற்குரிய இலகுவான நுட்பங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். தங்களுடைய அகமைதியை பேணி சுயகற்றலை விருத்தி செய்து தமக்கான தூர நோக்கை ஒன்றை அவர்கள் சரியான முறையில் இனங்காணுவதற்காக இந்த நிகழ்ச்சி திட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு சுய கற்றலை கற்க கூடிய அந்த உதவிகளை வழங்குவதனால் தங்களுடைய வீடுகளிலே அந்த பெற்றோரின் உதவியுடன் சுய கற்றலை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக அவர் இன்னும் 10 ஆண்டுகளிலே தான் என்னவாக இருப்பார் என்பதை தன்னுடைய வாயாலேயே சொல்லும் அளவிற்கு நாங்கள் இந்த பயிற்சியை வழங்குகின்றோம். நமது மாணவர்கள் மைண்ட்ஃபுல்னஸ் செயலமர்வு மூலம் நற்குணம் உள்ளவர்களாக வளர்வதோடு கல்வியில் பாடசாலை மட்டத்திலும் வலய மட்டத்திலும் கணிசமான முன்னேற்றம் அடைகிறார்கள் என்றும் வளவாளர்கள் எடுத்துரைக்கிறார்கள். மனவியல் ரீதியான மாற்றங்கள் மற்றும் மாணவர்கள் ஏற்படுகின்ற உடல் ரீதியான மாற்றங்கள், ஆளுமை ரீதியான மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவருடைய அடைவுகளிலே தெளிவான மாற்றங்கள், மாணவருடைய நடத்தைகளிலே தெளிவான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இந்த பயிற்சிக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு சொந்த இலக்கை கொண்டதாக காணப்படுகின்றார். அவர் அதன் காரணமாக பல தேவையற்ற தங்களுக்கு இருந்த குழப்பங்கள், தங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இருந்தவர்கள் விடுபட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே மாற்றங்களை பார்க்கிறோம், குறுகிய காலத்துக்குள் பார்க்கிறோம். அவனுடைய பெறுபேட்டு, பரீட்சை பெறுபேட்டிலும் சில மாற்றங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு மாணவனுக்கான தன்னை ஒழுங்குபடுத்தி இந்த வாழ்க்கையில சிறப்பான ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு இந்த நிகழ்ச்சி திட்டம் மென்மேலும் உதவி புரிகின்றது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. எமது பாடசாலையிலே A லெவல் மாணவி ஒருவர் 3A என்ற அதிகூடிய பெறுபேற்றை பெற்றிருப்பதோடு காப்போத்த உயர்தரத்துக்கு செல்லுகின்ற பாஸ் வீதம் 50, 52, 53 போன்ற வீதத்தில் இருந்திருக்கின்றது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஒர்க் ஷாப் நடந்ததன் பின்னர்
சித்தி வீதம் 86 உயர்ந்துள்ளது. கல்குடா கல்வி வரையை பொறுத்த அளவில் இன்றைக்கு பார்க்க போனால் சென்ற வருடம் 206 பேர் பல்கலைக்கழக தெரிவாயிருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் 308 பேர் பல்கலைக்கழகத்தில் தெரிவாகி இருக்கின்றார்கள். இந்த செயலமர்வுக்கு எப்படி ஊக்குவிக்கப்பட்டார்கள் என்றும் தமது கல்வி மற்றும் உளவியல் வளர்ச்சிக்கு எவ்வாறு தம்மை தயார்படுத்தினார்கள் என்றும் மாணவர்கள் தமது சொந்த அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார்கள். சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஏனைய காரணிகளின் அடிப்படையில் மாணவர்களின் கல்வி என்பது மிகவும் சவால் மிக்கதொரு காலத்தில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் இறுதி 4 மாத காலத்தினுள்ளே எங்கள் பாடசாலையில் உளவிழிப்புணர்வு செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. உளவிழிப்புணர்வு பற்றி சிறந்ததொரு தெளிவு இதற்கு முன் எங்களுக்கு இருந்ததில்லை. இருப்பினும் நாங்கள் அதில் கலந்து கொண்டோம். மிகவும் பயனுள்ள ஒரு செயற்திட்டம் என்பதில் மிகையாகாது. எமது பாடசாலையில் உளவிழிப்புணர்வு செயற்பாடானது 2023ஆம் ஆண்டு இடம்பெற்றது. இச்செயலமர்விலே நானும் ஒரு மாணவியாக அதன் பயனை அடைவதற்காக கலந்து கொண்டேன். இச்செயலமர்வு எதற்காக நடக்கிறது, இச்செயலமர்வில் என்ன நடக்கப் போகிறது என்பது உண்மையிலே எனக்கு இச்செயலமர்வுக்கு செல்வதற்கு முன்பாக சரியாக தெரியாது. இச்செயலமர்வினில் செயற்பட்ட ஒவ்வொரு செயற்பாடுகளும் என்னை ஒரு புது மனிதராகவே மாற்றிக்கொண்டிருந்தது. இந்த ஒர்க் ஷாப்புக்கு வரக்குள்ள நான் நினைச்சிட்டு வந்தது இது சும்மா விளையாட்டு தான். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது இது விளையாட்டு இல்ல, நம்மட இலக்கு அடைகிறதுக்கு ஒரு வழி உண்டு. அந்த இலக்கு அடைகிறது லேசான விடயம் இல்ல, பல தடைகளை தாண்டி தான் அதை நம்ம அடையணும். நம்மட நேர்வழியாகவே போய்கொண்டு இருக்கணும். நம்ம இந்த இலக்கு அடைஞ்சது பிறகு கஷ்டப்படுற எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. நாங்க எங்களையே அறிஞ்சு கொண்டோம். நாங்க இப்ப விளையாடி தெரிஞ்ச நாங்க எல்லாரும் எங்களை யாருன்னு தெரியாம நாங்க விளையாடி பாடங்கள் எல்லாம் கட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் வழி போட்ட. இப்ப அதெல்லாம் இல்ல, ஒவ்வொரு தடவையும் இனி படிக்கணும், சுய கற்றல்ல ஈடுபடணும், சாதாரண தர பரீட்சை உயர்தர பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணணும் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த இலக்க நோக்கி செல்றதுக்கு ஒரு வழிவகுத்துக்கு இந்த ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து நான் பெற்ற பயன் என்னண்டா, இது இந்த படிக்காம ஊர் சுத்தி திரியிறாங்க கொஞ்சம் பேரு. அவங்க நினைக்கிறாங்க அதுதான் தங்களுக்கு கெத்தண்டு. ஆனா அதுல கெத்து இல்ல, அதுல ஒரு சந்தோஷமும் இல்ல. நம்ம படிச்சு முன்னுக்கு வந்து நம்மட இலக்க அடையிறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து நான் அறிஞ்சு கொண்டேன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நடக்கிறதுக்கு வாரத்துக்கு முதல் நான் ஒழுங்கா படிக்கிறதில்ல, இது சும்மா விளையாடி தந்தது. நான் தியான பயிற்சி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஒரு அம்மா அப்பா கேசினதை உணர்ந்தேன். மரா டீச்சர்மாருக்கு மனசுக்குள்ள திட்டினத்தை உணர்ந்தேன். படிக்க விருப்பம் இல்லாம இருக்கும், இப்ப இப்படி படிக்கணும்ன்றதையும் ஐடியா வந்து 2 நாள் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஒர்க் ஷாப்பை செய்யக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த இலக்கு இல்லாம திருறது எல்லாம் ஒரு வாழ்வே இல்லை. அந்த வாழ்க்கை வாழ தேவையில்ல. இந்த இலக்கை நம்ம எப்படி கொண்டு வர, அந்த இலக்கு எப்படி சரியான பாதையில கொண்டு சேர்த்து நம்ம அந்த இலக்குல நம்மட கௌரவமான வாழ்க்கை, மற்றவருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை எப்படி செய்யறது இந்த ஒர்க் ஷாப்ல நான் உணர்ந்தேன். அதில் கல்வி கற்கும் மாணவர்களாகி எமக்கு மிகச்சிறந்த இலக்குகள் அமைய வேண்டும். ஆம், இலக்கு என்றால் என்ன, இலக்கினை எவ்வாறு அடைந்து கொள்வது, அந்த இலக்கினை அடைந்து கொள்ளும் போது எம்மை சுற்றி இருக்கும் சூழலில் இருக்கும் தடைகள் என்ன என்பது எல்லாவை பற்றியும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. தியான பயிற்சி ஒன்று இடம்பெற்றது. இந்த தியான பயிற்சியின் பின்னர் எவ்வாறு நாம் சுயமாக கற்க வேண்டும், அதிக நேரமெடுத்து ஒரு நேர சுசிக்கு அமைவாக கற்க வேண்டும் என்பதனை நான் அறிந்து கொண்டேன். இது எனது உயர்தர பரீட்சை பெறுவாறு 3A சித்தி வருவதற்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என் லைஃப் அப்படி என்றா இதுக்கு முதல் நம்ம என்னவா ஆக போறோம், எப்படி வாழ போறோம், இதுக்கு பிறகு நம்ம லைஃப் எப்படி மாற போகுதுன்னு உண்மைக்கும் எப்படி அந்த பிளானிங்கே இல்லாம இருந்தேன். ஆனா சேராக்கள் இப்ப வச்சு 2 நாள் ஒர்க் ஷாப்ல இப்படித்தான் நம்ம இப்படித்தான் வாழ்ந்த இப்படித்தான் இலக்கு அடையலாம் அந்த இதையும் பிள்ளையும் கொண்டு இவ்வளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இலக்கு அடையிறோமோ அந்த கஷ்டத்துக்கு மேலாக டபுள் மடங்கு நம்ம அந்த இலக்கு அடைஞ்சது ப்ரோ சந்தோஷமா இருப்போம்ன்றதை நம்மளையும் கொண்டு சுயமாக கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களை மீட்டுக் கொண்டோம். அதால் எங்களுக்குரிய வினாத்தாள் அறிவு மேம்படுத்தப்பட்டது. அதன் மூலமும் என்னுடைய பெறுவர்கள் முன்னேற்றம் கண்டது.
இச்செயலமர்வின் பின்னர் என்னிடம் காணப்படும் பலத்தையும் வாய்ப்புகளையும் அதிகரித்து கொண்டதோடு என்னிடம் காணப்பட்ட பலவீனங்களையும் சவால்களையும் எவ்வாறு குறைத்துக் கொள்வது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அதற்கு அமைவாக நான் தற்பொழுதும் செயற்பட்டு வருகின்றேன் என உறுதியளிக்கின்றேன். தற்போது இளம் பராயத்திலே நோயாக பரவி வருவது சமூக வலைத்தளங்களின் பாவனை. நானும் அவ்வாறாக இருந்த ஒரு சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு காலகட்டம் அது. இருப்பினும் உளவிழிப்புணர்வு செயற்திட்டத்தில் சமூக வலைத்தளங்களுடைய கைத்தொலைபேசியுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி மிகச்சிறந்த தெளிவொன்று எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. பலூன் உடைத்தல் எனும் ஒரு செயற்பாடானது இங்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பலூன் உடைத்தல் செயற்பாட்டினை மேற்கொண்டதன் பின்னர் நான் ஒரு புதிய மனிதராக என்னை நானே உணர்ந்து கொண்டேன். அதாவது இதுவரை காலமும் எனக்குள் காணப்பட்ட கவலைகள், எனது குறைகள் அனைத்தும் எனது காற்றின் மூலம் பலூனில் செலுத்தப்பட்டு அதனை நான் காலால் உடைத்து மிதித்த போது என்னிடம் காணப்பட்ட கவலைகள், குறைகள் அனைத்தும் அன்றே என்னிலிருந்து நீங்கிவிட்டது என்பதை உணர்ந்து நான் ஒரு புதிய மனிதர், புதிய மாணவி, என்னால் தற்பொழுது அனைத்தையும் கற்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை என்னுள் ஏற்பட்டது. மைண்ட்ஃபுல் வாக்ன்றது இந்த ஈரமான பகுதியில் நான் என்ன வழங்கினேன்டா, நான் அனுபவிச்ச அவ்வளோ சந்தோஷத்தையும் எனக்கு இந்த நிலைவலைகள் கொண்டு வந்தது. அடுத்தது மண்ணிருக்கிற பகுதி என்ன கொண்டு வந்தேன்டா, நான் பட்ட அவமானங்கள். அந்த அவமானத்துக்குள்ள காலெடுத்து வைக்க தேவையில்லை. நமக்கு இது அவ்வளவும் இழிவான சம்பவம் நடந்த நிலைவலைகள் இதுக்குள்ள போக தேவையில்லைண்டு என் மனம் சொல்லுதா. அடுத்தது மண்ணில்லாதது. அது என்னண்டா மண்ணில்லாத உணர்த்தினது, சாதனை நம்ம என்னென்ன சாதனை செஞ்சிருக்கோம்ண்டு அதை பார்த்தாலே தெரியுது. அதுல மண் ஒன்றுமே இல்லை, வெறும் கட்டாந்தரை. அது போலான்னு இருந்தது என் லைஃபும். இனி அப்படி இருக்காது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஒர்க்ல ஒரு 10 நிமிஷம் நடக்கலங்கால் என்னால முடியல சத்தியமா. அப்படி இருந்துச்சு எனக்கு. நான் என்ன அப்படியே மறந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அது இது ஒன்றும் இல்லை. தானா என் கண்ணால தண்ணிங்க அமர்ந்து அப்ப நான் உணர்ந்தேன், நம்ம எவ்வளவு பேர் அவமானப்படுத்திருக்கோம், நம்மளவும் எவ்வளவு பேர் அவமானப்படுத்திருக்காங்கன்ற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தா. நான் அப்படி இருந்தாலும் என்னை வெறுத்தாங்கள். நான் 2 மடங்கு அன்பு செஞ்சேன் அந்த டைம்ல. என்ன அன்பு செஞ்சாங்களையும் அதே அளவு நான் அன்பு செஞ்சேன். எதிர்வர போகும் 10 ஆண்டு காலத்தில் நான் என்னவாக போகிறேன் என்று எனக்கே காட்டிக்கொள்ளும்படி ஒரு விஷன் போர்ட் ஒன்று தயாரித்து வைத்துக் கொண்டோம். சில நேரங்களில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு அலாதியான ஒரு சோம்பல் தன்மை ஒன்று வரும். இருப்பினும் அந்த விஷன் போர்ட்டை பார்க்கின்ற நேரம் இல்லை, நாம் சோம்பரியாக கூடாது, நம்முடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு எனக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் இன்னும் மீண்டும் 2 முயற்சிகளையும் தரும். அதை வைத்துக் கொண்டுதான் நான் கல்வி கற்றேன். எப்போது எழுந்தாலும் என்னுடைய விஷன் போர்ட்டை பார்த்து நாம் இதாக வர வேண்டும் என்று நினைத்துக் கொள்வேன். அதுக்கேற்றால் போல் என்னுடைய நேர திட்டத்திற்கு அமைய கல்வி கற்றுக்கொண்டேன். எனக்கு இருந்த பல்வேறு மனவளர்ச்சிகளையும் உடைத்துக் கொண்டு இன்று என்னுடைய 3A இலக்கினை அடைந்திருக்கின்றேன். அதற்கு உளவிழிப்புணர்வு பல்வேறு வகை இலங்களுக்கு பங்காற்றியது. அளவிட்டு கூறக்கூடிய பரீட்சை அடைவுகளில் மாணவர்களின் முன்னேற்றம் தெளிவாக தெரிகின்ற அதே வேளையில் மாணவர்கள் நல்ல சமூக கலாச்சார பண்புடையவர்களாகவும் வளர்ந்து வருகிறார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய பெற்றோரை மதிப்பவர்களாகவும், ஆசிரியர்களை மதிப்பவர்களாகவும், ஆசிரியருக்கு கீழ்ப்படிபவர்களாகவும், ஆசிரியர்களோடு ஒத்துழைப்பவர்களாகவும் இவர்கள் மாறியிருக்கின்றார்கள். அத்துடன் அவர்கள் முடிவெடுக்கும் போது ஒரு பகுத்தறிந்து, ஒரு அனலைஸ் பண்ணி, ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் போன்றவற்றை அவர்களுடைய மனதிலே கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கின்ற ஒரு ஆற்றலை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஒர்க் ஷாப்பின் ஊடாக ஒரு கிளாஸ் மட்டுமல்ல, ஒரு கிராமத்தினுடைய ஒரு சந்ததியே மாற்றம் அடைகின்றதை நாங்கள் காணுகின்றோம். அந்த வகையிலே ஈக்கல்வி நிறுவனமானது இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் மலையத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வார நிகழ்ச்சி திட்டங்களை கொண்டு செல்வது மிகவும் ஒரு பயனுடையதாக இருக்கிறது. ஈக்கல்வியின் சேவைகள் எமது சமூகத்தினரால் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமன்றி இச்சேவைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த 2 நாள் பயிற்சி வகுப்புல எங்களோட சிறார்களை நாங்கள் அனுப்பி வைத்தோம். எங்களோட இரவு எங்களோட வீட்டை சகல நிகழ்வுகளையும் என்ற மகள் கதைச்சாங்க. நல்ல பயிற்சி, நல்ல ஆர்வம் உள்ளதாக நாங்கள் இனிமேல் செயல்படுவோம் என்று சொல்லி இன்றைக்கு சில நிமிடங்கள் நான் அவங்களோட பயிற்சியோடு இருந்தேன்னா அவங்களுக்கு நல்ல ஆர்வமும் எதிர்கால வாழ்க்கையை தாங்கள் நினைத்து கொண்டு அதே மாதிரி வாழ்வார்கள் என்று கூறுகின்றார்கள். எமக்கு கை கொடுக்கின்ற ஈக்கல்வி நிறுவனத்துக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவிப்பதோடு இவர்களது பணி தொடர்ந்து எமது இலங்கையில் உள்ள
கஷ்ட பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த நிறுவனத்துக்கு நன்கொடையாளராக இருப்பவர்கள் அனைவருக்குமே இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றேன். நன்றி. அந்த வகையில் இந்த இயக்கலில் இருக்கிற அனைத்து கொடையாளர்கள், நலம் விரும்பிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவருடைய கிழக்கு மண் வடக்கு மண் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈக்கல்விக்கும் மிகச்சிறந்த மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் என் போன்ற பல மாணவர்கள் கல்வி கற்கும் திறமை இருந்தும் பல்வேறு சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி பல்வேறு சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு தங்கள் கல்வியையும் தங்கள் எதிர்கால வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவ்வாறான ஒரு மாணவர்களுக்கும் இச்செயற்திட்டங்களை முன்னெடுத்து அவர்கள் வாழ்க்கையை மேம்பட உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்வதுடன் உங்களிடமிருந்து விரைபடுகின்றேன்.